Welcome to all the aspirants. நம்ம இன்னைக்கு 16 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம். இந்த மாநிலத்தின் நடனம் லௌஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர். இந்த மாநிலத்தின் நடனம் மிருகம்பதா மற்றும் போனி ஒக்சி அருணாச்சல் பிரதேஷ். இந்த மாநிலத்தின் நடனம் மர்தானா ஜூமர் மற்றும் கச்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென், கோபிநாத் பட்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபுவ கௌரங்கா மற்றும் புஷோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் பண்ற விஷயத்த ஜெர்மனி நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சரத்து 368 சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார்க், ஸ்கேனரை உருவாக்குனது ருடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரம் யோகி மான்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. வேதாந்த பிங்க் சிட்டி ஹாஃப் மாரத்தானின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹர்மன்பிரீத் கவுர். இந்த ஆண்டு யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியா எந்த விழாவிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? தீபாவளி. தேசிய நெடுஞ்சாலைகளில் தொலைத்தொடர்பு அடிப்படையிலான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பயன்படுத்த NHAA உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ரிலையன்ஸ் ஜியோ. சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் 2025 எந்த ஆயுதப்படை நடத்தியது? இந்திய ராணுவம். 2025 உலக பேரிடர் மேலாண்மை மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஜிதேந்தர் சிங். ரிலையன்ஸ் ரிட்டெயில் வெஞ்சர்ஸ் லிமிடெடின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெயநேந்திரன் வேணுகோபால். தருண் கர்க் ஹுண்டா இந்தியாவோட தலைமை நிர்வாக அதிகாரி. ஆனந்த் கோயன்கா ஃபிக்கியுடைய தலைவர். சஞ்சய் கர்க் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் தலைமை இயக்குனர். அசோக் பூஷணா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் தலைவர். ராம் பிரசாத் ஸ்ரீதரன் பூமா இந்தியாவின் மேலாண்மை இயக்குனர். விவேக் சதுர்வேதி CBIC உடைய தலைவர். 2025 ஆண்டில் உலகின் இளைய சுயமாக உருவாக்கப்பட்ட பெண் பில்லியனர் யார்? லுலானா லோபஸ் லாரா. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2025 ஆண்டுக்கான தொடக்க டைம் 100 படைப்பாளிகள் பட்டியல பிரஜாக்த கோலி இடம் பிடிச்சிருக்காங்க. ஈடல்கிவ் ஹுருன் இந்தியா தொண்டு பட்டியல ஹுருன் ஷிப்நாடர் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிறுவுவதற்கு மாஸ்டர் கார்டுடன் எந்த அமைச்சகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சுற்றுலா அமைச்சகம். ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் 113 ஜெட் என்ஜின்களை வழங்குவதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுடன் $1 மில்லியன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஈக்வடர் மற்றும் இந்தியா ராஜதந்திர ஒத்துழைப்பு அதிகரிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் நேபாளம் ஜோக்பானி பிராட் நகர் ரயில் பாதை வழியாக வர்த்தகத்தை விரிவுபடுத்த நவம்பர் மாதம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த மாநில அரசு முக்கிய மந்திரி பாரத் தர்ஷன் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது? பீகார். பீகார் மாநிலம் சாதி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க. குதிர் ஜோதி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. JP செனானி ஓய்வூதிய திட்டம் 2009 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டம். பீகார் ராஜ்ய ஜீவிகா நதி சாக்ஷாக்கார திட்டத்துக்கு 105 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பீகார் மாநிலத்துடைய முதல் பெண் ஃபைடு சதுரங்க பேச்சாளர் மரியம் ஃபாத்திமா. மொஹாலியில் பரன்காட் குறைக்கடத்தி பயிற்சி ஆய்வகத்தை திறந்து வைத்தவர் யார்? அஸ்வினி வைஷ்ணா. மொஹாலி பஞ்சாப் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அமித்ஷா அகமதாபாத்ல இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகத்தை திறந்து வச்சிருக்காரு. மான்சுக் மாண்டவியா EPF தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கியிருக்காரு. ராஜ்நாத் சிங் லக்னோல டைட்டானியம் மற்றும் சூப்பர் மெட்டல் ஆலையை திறந்து வச்சிருக்காரு. ஜார்ஜ் குரியன் தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு. JP நட்டா 10 அமிர்த் மருந்தகங்களை திறந்து வச்சிருக்காரு. இந்த IIT இந்திய கடற்படை மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் உடன்
உள்நாட்டு ஆயுதங்களுக்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஐஐடி மெட்ராஸ். ஐஐஎஸ்சி பெங்களூரு பயோ பாலிமர்ல இருந்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்காக பஞ்சாப் எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் நிலையான எரிசக்தி மையத்தை அமைக்க கோல் இந்தியா லிமிடெடுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. 60AI மற்றும் தொலைத்தொடர்பு தரப்படுத்தலில் ஒத்துழைக்க தொலைத்தொடர்பு பொறியியல் மையத்துடன் ஐஐடி மும்பை கையெழுத்திட்டு இருக்காங்க. எந்த நாள் சர்வதேச மழை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. மைய கருத்து, கிளாசியர்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் வாட்டர், ஃபுட் அண்ட் லிவ்லிஹுட்ஸ் இன் மவுண்டன்ஸ் அண்ட் பியாண்ட்.